அனைவருக்கும் அன்பு வணக்கம். பூதநாத சதானந்தா சர்வபூத தயாபரா ரட்ச மகாபாபு சாஸ்தே துபியம் நமோ நமக. உலகமெல்லாம் நீக்கமர நிறைந்திருக்கக்கூடிய எல்லாம் வல்ல ஐயப்பனுடைய பாதத்தை சிக்கன பற்றி மீண்டும் உங்கள் அனைவரையும் உங்கள் பிரசித்தி பெற்ற ஜெயா தொலைக்காட்சியின் ஆனந்த ஆரம்ப நிகழ்வுக்குள் அன்போடு இந்த அருள் நேரத்தில் அழைத்து செல்கின்றோம். அன்புக்குரியவர்களே, தொடர்ந்து நம்முடைய இந்த அதிகாலையில் ஒளிபரப்பக்கூடிய அருள் நேரம் குறித்து நிறைய அன்பர்கள் கடிதம் வாயிலாக, தொலைபேசி வாயிலாக, மின்னஞ்சல் வாயிலாக நம்முடைய அலுவலகத்திற்கும் நேரிலும் தொலைபேசியிலும் இந்த நிகழ்வு குறித்து கருத்துக்களை பதிவு செய்கின்றீர்கள். முதலில் அவர்கள் அத்தனை பேருக்கும் நாம் நெஞ்சார கடமைப்பட்டிருக்கிறோம். காரணம், ஒரு அதிகாலை 6 மணியிலிருந்து தொடர்ந்து நம்முடைய ஆன்மீக நிகழ்வுகளை பார்ப்பது என்பது ஒரு பெரிய பேரானந்தம். அந்த வகையில் அண்மையில் நாம் பயணப்படுகின்ற போது பெங்களூருவை சேர்ந்த ஹரிராம் என்கின்ற ஒரு இளைஞர், ஒரு 20 வயசு நிரம்பிய இளைஞர் என்னை தொடர்வண்டியில் சந்தித்து ஜெயா தொலைக்காட்சியினுடைய அருள் நேர பதிவுகள் குறித்து அவர் சொன்னது மற்றற்ற மகிழ்ச்சி. அருகில் திருச்சியை சேர்ந்த மங்களம் லக்ஷ்மி நாராயணன் என்கின்ற தம்பதியரும் அந்த நிகழ்ச்சியை ஆமோதித்து குறித்து நமக்கு வலியுறுத்தினார்கள். அவர்களுக்கு நாம் நன்றி சொல்லணும். ஏனென்றால் அவங்க பேரை முதற்கொண்டு குறிச்சிக்கிட்டு வரோம். அவர் கேட்டார், அண்மையில் நான் சபரிமலைக்கு போகிறேன். அந்த இளைஞர் சொன்னது, நீங்கள் இந்த ஐயப்பன் மகர ஜோதியெல்லாம் ஜெயா தொலைக்காட்சியில் நேரடி ஒளிபரப்பு பண்ணுறீங்க. நான் இப்போ ஒரு தேர்வெல்லாம் எழுதி ஒரு உயர் படிப்புக்கு இடைப்பட்ட காலத்தில் நான் என்னுடைய பெரிய தந்தையாரோடு, அவங்க பெரியப்பாவே பெரிய குருசாமியா, அவரோடு நான் மலைக்கு போகிறேன். அந்த மாதிரி மகர ஜோதி காலத்தில், மகர சங்கராந்தி காலத்தில், இல்லை விஷுக்கனி காலத்தில் போகிறது சிறப்புடையது. இது மாதிரி மாத பூஜைக்கு போகும்போது அந்த மாதிரி சிறப்பு உண்டான்னு ஒரு கேள்வியை கேட்டார் என்கிட்ட. அவர் முதல் ஆண்டு போகக்கூடிய கன்னிசாமியா. இதற்காகவே நான் ஐயப்பனுடைய அனைத்து வரலாறுகளையும் தொகுத்து படித்து, புனலூர் தாத்தா எழுதிய புத்தகம், புதுக்கோட்டை ராமலிங்க தேசிகர் அவர்தான் பல ஆண்டுகளுக்கு முன்பு ஐயப்ப சரித்திரம் குறித்து இந்த மக்களுக்கு, அதாவது இந்த காரைக்குடி, புதுக்கோட்டை, செட்டிநாட்டு பகுதிகளெல்லாம் அங்கே கொண்டு போய் சேர்த்தது அவருடைய தமிழ் வழிபாட்டு சிறப்பு. அவற்றை இன்றைக்கு தொகுத்து சொல்கிறேன். முதல்ல எந்த கோவிலுக்கும் இந்த பிரம்மோற்சவ காலம்னு ஒன்று உண்டு. இப்போ பெருமாள் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், வைகுண்ட ஏகாதேசி, சிவன்னா சிவன் ராத்திரி, அம்பாள்னா ஆடி மாதம், விநாயகர்னா விநாயகர் சதுர்த்தி, முருகன்னா பங்குனி உத்திரம், கந்த சஷ்டி. இது மாதிரி பிரம்மோற்சவ காலத்தில் போய் வழிபட்டுறது சிறப்பு. அப்போ மட்டும்தான் அந்த பலன் இல்லை. 365 நாளும் அந்த பலன். அதே கடவுள், அதே விக்கிரகம், அதே கருவறை தான், அதே தூப தீப ஆராதனை வழிபாடு. என்ன, பிரம்மோற்சவ காலத்தில் இன்னும் அலங்காரம், ஆபரணங்கள் அதிகமாக இருக்கும், அவ்வளோதான். நீங்கள் இந்த மாதிரி சமயத்தில் சபரிமலை போவது ஒரு விதத்தில் ஏற்புடையது. ஏன் தெரியுமா? ஒரே சமயத்தில் சில நாட்கள் மட்டுமே திறந்திருக்கக்கூடிய ஐயப்பன் கோவிலுக்கு போகும்போது அந்த இயற்கை, அந்த கூட்ட நெரிசல் இருக்கும். இப்போ நீங்கள் பார்க்கும்போது ரொம்ப அமைதியாக கேரளாவில் இருக்கக்கூடிய அந்த பந்தளத்து ராஜாவாக வீற்றிருக்கக்கூடிய அந்த ஐயப்பனை சேவிப்பது ரொம்ப மகிழ்ச்சி. ஆனால் அந்த கன்னிசாமி வழியாக எல்லாருக்குமே சொல்கிறேன், முதல்ல நீங்கள் ஒரு மண்டலம் விரதம் இருந்து தான் போகணும். ஒரு மண்டலம்னாலே நிறையா பேருக்கு தெரியல. கேரளத்தில் 42ன்னு வச்சுக்கிறாங்க. 48 நாள் நீங்கள் பயணம் தொடங்குறது, அங்கே நிறைவடைகிறது கூட 48னா ரொம்ப சிறப்பு. அது மாதிரி ரொம்ப உங்களை வருத்திக்கிட்டு கட்டாந்தரையில் தான் படுத்துக்கணும் நம்ம, அதெல்லாம் அந்த காலத்தில் ஏன் அப்படி சொன்னாங்க அப்படின்னு சொன்னால், பயணம் போகின்ற போது இந்த வசதி வாய்ப்பெல்லாம் அப்போ இல்லை, நூற்றாண்டுகளுக்கு முன்பு. ஐயப்பன் கோவிலை பொறுத்த வரைக்கும் 2 விரதம் ரொம்ப முக்கியம். ஒன்று பிரம்மச்சரிய விரதம், மற்றொன்று புலால் அருந்தக்கூடாது. புலால்னால் நான் வெஜிடேரியன், இறைச்சி போன்ற உணவுகள். ஏன்னா 5 அடக்கி ஆள்வதற்காகத்தான் இந்த உப்பு உரப்பெல்லாம் சன்னியாசி ஏன் குறைச்சிக்கிறாங்கன்னா, அந்த புலால் மறுத்தலுடைய நோக்கமே 5 அடக்குவது. ஐயப்ப வழிபாடு பிரம்மச்சரிய விரதம். இன்றைக்கும் நித்திய பிரம்மச்சாரியாக இருக்கிறார். ஒரு மண்டலம் விரதம் இருக்கணும். மாலை யார்கிட்ட போட்டுக்கணும்? நீங்கள் உங்கள் குருசாமிகிட்ட போடலாம். குரு வழிபாட்டுக்கு பெருமை சேர்ப்பது ஐயப்ப வழிபாடு.
தாய் தந்தைகிட்ட தாராளமாக கொடுத்து வாங்கி போட்டுக்கலாம். தாயிற் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை. அதே மாதிரி 1ஆம் ஆண்டு போகிறவங்களுக்கு சில குருசாமி பயமுறுத்துவாங்க. கன்னி பூஜை போடணும், வீட்டில் 10 பேரை கூப்பிட்டு சாப்பாடு போடணும், பிரமாதமாக இருக்கும். வசதி இருந்தால் செய்யுங்க, கடன் பட்டோ கஷ்டப்பட்டோ செய்யாதீங்க. இஷ்டப்பட்டு கடவுளுக்கு செய்யுங்க. இல்லையா அவங்க பயணத்தில் போகும்போது ஒருத்தருக்கு ஒரு நாள் சாப்பாடு வாங்கிட்டாங்க, புண்ணியம் உண்டு. வசதி இருக்குது, செஞ்சுட்டு போங்க. கன்னி பூஜை போடுறதுனால தப்பு இல்லை, வீட்டுக்கே ஐயப்பன் வருவார். இப்போ ஒரு மண்டலம் விரதம் இருந்துட்டீங்க, இப்போ இருமுடி கட்ட போகிறீங்க. இது அந்த தம்பி ஹரிராம் வாயிலாக எல்லாருக்கும் சொல்வேன். மாதம் ஒவ்வொரு மாதமும் 5 நாள் சபரிமலை திறந்திருக்கிறது. ஏன் முத்திரை காயில் ஒரு பகுதியை நம்ம திறந்து நெய் நிரப்புறோம்மா? ஆணவம், கண்மம், மாயை, இந்த 3 கண்ணையும் நம்ம திறக்கணும். புறக்கண்ணால் பார்க்குறோம், அகக்கண்ணை திறக்கிறே இல்லை. அதனால தான் அகக்கண்ணை மூடி புறக்கண்ணை திறந்து நெய் ஊற்றுறோம். பிரிகின்ற ஒன்றிலிருந்து பிரியாத ஒன்றை எடுப்பது போல அழிகின்ற இந்த உடலிலிருந்து அழியாத ஆத்மாவாகிய உயிரை நெய்யைப் போல எடுத்து அபிஷேகம் செய்கிறோம். பம்பையில் குளிக்கலாம். பம்பையில் குளிக்கிறவங்க மூத்தோர்கள் இல்லாதவங்க பிதிர்த்தர்ப்பணம் செய்யலாம். அதற்கும் மாலை போடுவதற்கும் சம்பந்தமில்லை. கன்னிமூல கணபதியை நீங்கள் வணங்கிட்டு ஆஞ்சநேயர் துணை கொண்டு அந்த பாதையிலேருந்து போனீங்கன்னா சரங்குத்தி, சபரிபீடம் எல்லாம் தாண்டி சன்னிதானம் போய் பொண்ணு 18 படிகேறி தேங்காய் உடைச்சி சின்ன கடுத்த பெரிய கடுத்த சுவாமியை பார்த்துட்டு ஐயப்பனை தரிசித்து மாளிகைபுரத்தை வழிபட்டு அங்கே சட்ட துணியோ ஏதோ இருந்தால் வச்சு எடுத்துகிட்டு வந்து இல்லத்தில் சகோதரிகளுக்கு கொடுக்கலாம். ஒரு மணி வேண்டி கட்டலாம். மணியோசை இல்லத்தில் குழந்தை பேருக்காக கிடைக்கும். 18 ஆண்டு பூர்த்தி செய்தவர்கள் தென்னை மரம் வைக்கலாம். எல்லாம் செய்து குரு துணையோடு ஐயப்பன் கோயிலேருந்து நெய் மட்டும்தான் பிரசாதம், அரவணை பாயசம், அப்போ அது கூடுதல் வசதி வாய்ப்புக்காக அந்த நெய்யை கொண்டு வந்து ஒரு சொட்டு அருந்தினால் இல்லமும் உள்ளமும் மகிழ்ச்சி பெறும் என்பதுதான் ஐயப்ப வழிபாடின் நேர்த்தி. எல்லா காலத்திலும் இறைவனை வழிபடலாம். பிரம்மோற்ச காலமும் சிறப்பிலும் சிறப்பு. அதில் 1% குறைவு அல்ல மாத பூஜை. மீண்டும் நற்சிந்தனையோடு நாளை சந்திப்போம். சுவாமியே சரணமையப்பா.